இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் திருவசனம். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? என்று ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக குடும்பமாக நாம் திருப்பலிக்கு சென்று வர வேண்டும். அதுதான் இந்த வாரம் முழுவதும் நம் தேவைகளை சந்திக்க, நம்மை பாதுகாக்க, நமக்கு உடல் பலத்தையும் மனபலத்தையும் கொண்டு சேர்க்கும். நண்பர்களே, சரி, பலர் இந்த உலகில் தங்கள் தோல்விகளுக்கு விதியை காரணமாக கூறுகிறார்கள். ஆனால் வெற்றி பெறுபவர்கள் தங்கள் முடிவுகளுக்கும் முயற்சிகளுக்கும் பொறுப்பேற்கிறார்கள். இயேசு நமக்கு திறமைகளையும் வாய்ப்புகளையும் தேர்வு செய்ய வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். அவற்றை பயன்படுத்தி செயல்படுவது நம் பொறுப்பு. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஜெபிப்பது. ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் நம் கடமைகளை செய்வது. அப்படி செய்யாமல் எல்லாவற்றையும் தலை விதி என்று சொல்லிவிட்டால் நம் வாழ்க்கையின் சிறந்த வாய்ப்புகளை, முன்னேற்றங்களை, ஆசிர்வாதங்களை நாமே இழந்து விடுவோம். விசுவாசத்தோடு உழையுங்கள், துணிவோடு முடிவெடுங்கள். இயேசு கொடுத்த திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளையும் வாழுங்கள். உன் கைக்கு கிடைக்கும் வேலையெல்லாம் உன் பலத்தோடு செய் என்று பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. இன்று நீங்கள் எடுக்கும் நல்ல முடிவுகள்தான், நின்று நீங்கள் செய்யும் ஜெபமும் ஜெபமாலையும் தான் நாளைய உங்கள் வாழ்க்கையின் ஆசிர்வாதங்களை, உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை, பாதுகாப்பை நிர்ணயிக்கும். நண்பர்களே, சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? அமைதியின் அரசர் வருகிறார் என்று சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கூறுகிறார். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார் என்று கூறுகிறார். ஆனால் அவர் உலக அரசர்களைப் போல ஆடம்பரமாகவோ படை பலத்தோடோ வரவில்லை. எளிமையோடும் தாழ்மையோடும் அமைதியோடும் கழுதையின் மேல் ஏறி வருகிறாராம். என்று உலகம் பலம், பதவி, பணம், புகழ் ஆகியவற்றை வெற்றியின் அடையாளமாக கருதுகிறது. அப்படித்தானே? ஆனால் நம் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள் பெரும்பாலும் சாதாரணமானவர்கள்தான். ஆறுதல் சொல்லும் ஒரு அழகான நண்பர், நமக்காக தியாகம் செய்யும் தாய், நம்மை ஊக்குவிக்கும் ஒரு உறவினரோ ஆசிரியரோ, அவர்கள்தான் ஆரவாரமின்றி நம் வாழ்வில் அமைதியை கொண்டு வருகிறார்கள் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். நண்பர்களே, என் வாழ்க்கையில் நான் அமைதியை விதைக்கிறேனா அல்லது நானே பிரச்சனைகளை உருவாக்குகிறேனா? தாழ்மையோடு நடக்கிறேனா அல்லது பிறரிடம் அகந்தையோடு வாழ்கிறேனா? இயேசு என் இதயத்தின் அரசராக இருக்க அனுமதிக்கிறேனா என்று யோசிக்க வேண்டும். இதன் மூலம் நமக்கு ஒரு வாழ்க்கை செய்தியும் உண்டு. இயேசுவின் ஆட்சி வலிமையால் அல்ல, அன்பால், பயத்தால் நடக்காமல் அன்பால் நடக்கிறதாம், அமைதியாய் நடக்கிறதாம். இன்று நம் குடும்பத்திலும் பணியிடத்திலும் உறவுகளிலும் அமைதியின் கருவியாக நாம் இருக்க வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தூய ஆவி வழிநடத்தும் வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறது. கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறது. நாம் தனியாக போராடுபவர்கள் அல்ல. இயேசுவின் தூய ஆவி நமக்குள் வாழ்ந்து சரியான பாதையில் நடக்க வலிமை தருகிறார் என்று சொல்லுகிறது. ஆம் நண்பர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் நல்ல மனிதராக இருப்பது மட்டுமல்ல, தூய ஆவி வழிநடத்தும் மனிதராக இருக்க வேண்டும், வாழ வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் நாம் தூய ஆவியிடம் ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, இன்று என் சிந்தனை, வார்த்தை, செயல்களை நீர் வழிநடத்தும் என்று கேட்க வேண்டும். நண்பர்களே, சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சுமை இருக்கிறது. குடும்ப கவலை, உடல் நல பிரச்சனை, பண நெருக்கடி, உறவுகளில் காயம், எதிர்கால பயம். பல நேரங்களில் வெளியில் நாம் சிரித்தாலும் உள்ளத்தில் ஏதோ ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன் சுமையை நீ ஒருவனாக சுமக்க வேண்டாம், என்னிடம் கொண்டு வா என்று நம்மை அழைக்கிறார். ஒரு சிறு குழந்தை கனமான ஸ்கூல் பேக்கை தூக்க முடியாமல் தவிக்கும் போது அது தன் பெற்றோரிடம் கொடுத்து விடுகிறது. தந்தை அதை எளிதாக தூக்கிச் செல்லுகிறார். அதுபோலத்தான் நாம் கவலைகளை இயேசுவிடம் ஒப்படைக்காமல் அனைத்தையும் நாமே சுமக்க முயற்சிக்கிறோம். அதனால்தான் சோர்வு அதிகரிக்கிறது, டயர்ட்னஸ் அதிகரிக்கிறது, என்னால் முடியவில்லை என்று கவலை வருகிறது. இன்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்று என் சுமை என் மனதை அதிகமாக அழித்துகிறதே, அதை நானே ஏன் வைத்துக்கொண்டு இருக்கின்றேன்? அதை ஜெபத்தில் இயேசுவிடம், ஜெபமாலையில் தாய் மரியிடம் ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் எனக்காக முன்வரிசையில் நின்று போராடி என் தேவைகளை சந்திப்பார்கள் என்று நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். நண்பர்களே, இயேசு நம்மிடம் பலத்தை அல்ல, நம்பிக்கையை தான் எதிர்பார்க்கிறார். உங்களால் ஒரு காரியம் முடியவில்லையா? குடும்பத்திலும் பணியிடத்திலும் உங்களை நெருக்குகிறார்களா? அப்படியே அந்த காரியத்தை நிறுத்திவிட்டு ஜெபியுங்கள், இயேசுவிடம் ஒப்படையுங்கள். இயேசுவே, என்னால் முடியவில்லை, நீர்தான் எனக்கு உதவ வேண்டும். ஆண்டவரே, என் சுமைகளையும் கவலைகளையும் உம்மடையும் ஒப்படைக்கின்றேன். நீர்தான் சரி செய்து தர வேண்டும், நீர்தான் வழிகாட்ட வேண்டும், நீர்தான் காரியத்தை வாய்க்க செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஒரு நாளும் உங்கள் முகம் வாடாதவாறு, நீங்கள் அவமானத்திற்கு உட்படாதவாறு இயேசு நிச்சயம் அழகாக காரியங்களை முடித்து தருவார். இயேசுவிடம் ஒப்படைக்கப்பட்ட சுமை மனதை நசுக்காது, மாறாக உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும், நிச்சயம் வெற்றியை கொண்டு வரும். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? தயாராக இருக்கிறீர்களா? என் கடவுளே, என் அரசே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். இயேசுவே, இந்த நாளெல்லாம் நாங்கள் உம்மை புகழ எங்களுக்கு நினைவூட்டும். என்னை நீ புகழ புகழ நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு தந்தீரே. உம்மை நான் ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்தி உமது ஆசிர்வாதங்களையும் பாதுகாப்பையும் சொந்தமாக்கிக் கொள்ள அருள் புரியும். என் கடவுளே, என் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஏத்துவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவரே, இயேசு என்ற நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு அருள் புரியும். இயேசு என்ற நாமத்தை சொல்லி எங்கள் தேவைகளை நாங்கள் கேட்க, அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று வாக்கு தந்திருக்கின்றீரே. உமது நாமத்தில் அவ்வளவு மகிமை இருக்கின்றது. எங்கள் நாவை நாங்கள் திறக்கும் போதெல்லாம் இயேசுவே, உம்மை புகழ்கிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்ற மனவல்ய ஜெபத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே வாழ எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றன. அதே போல நாங்களும் உமக்கு அன்றாடம் நன்றி செலுத்த நினைவூட்டும். எங்கள் உயிரை நீர் காத்ததற்காக நன்றி, எங்களுக்கு உணவு தந்ததற்காக நன்றி, உடை தந்ததற்காக நன்றி, ஒவ்வொரு நாளும் எங்களை ஆபத்திலிருந்து பாதுகாத்து வழிநடத்துவதற்காக நன்றி. இயேசுவே, உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். ஆம் இயேசுவே, எங்கள் வாழ்வில் நீர் செய்த எத்தனையோ அற்புதங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் மறந்து விடாமல் அந்த அற்புதங்களை எண்ணி உமக்கு நன்றி செலுத்த, அதை பற்றி சாட்சியாய் பிறருக்கு கூற எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆம் இயேசுவே, நீர் உமது ஆளுகை, அதற்கு உட்பட்டு நாங்கள் வாழ எங்களை கைவிடாதேயும்.
உமது ஆட்சிக்குள்ளே எங்களை வைத்து வழிநடத்தும் இயேசுவே. இந்த வாரம் முழுவதையும் உமது கரங்களில் ஒப்படைத்து ஜெபிக்கின்றோம். நீரே ஆண்டு நடத்தும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.